ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இட்லி 65 அண்ட் இட்லி ஃபிங்கர்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி 2 இட்லி எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சூடான இட்லியாக இருக்கக்கூடாது. நம்ம வீட்டில் மீதமாகும் இல்லையா, அந்த மாதிரி ஆறுன இட்லியில் தான் இதை செய்யணும். சூடான இட்லியில் செய்யக்கூடாது. இட்லியை வந்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 இட்லி எடுத்துருக்கேன். இன்றைக்கி கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் 65 பவுடர் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். அப்படி நீங்கள் சிக்கன் 65 பவுடர் இல்லை அப்படின்னா வீட்டில் வந்து மிளகாய்த்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். கேசரி கலர் சிறிதளவு, உப்பு சிறிதளவு. இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லியை போட்டுக்கலாம். அது கூட இப்போ கேசரி கலர், உப்பு சிறிதளவு, சிக்கன் 65 மசாலா 1 டீஸ்பூன், கடலை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம லைட்டாக தண்ணி, நம்ம கையால் லைட்டாக தண்ணி தெளித்து பிசையணும். தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, இட்லி ஊறிடும். லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவு தண்ணி தெளித்தாலே போதும். இந்த மாதிரி கையாலே தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பஜ்ஜி மாவு மாதிரி ஆயிடக்கூடாது. இந்த மாதிரி இட்லி உதிரியாக இருக்கணும், தனித்தனியாக இருக்கணும். நம்ம போட்டிருக்குது மசாலாஸ்லாம் அதில் எல்லாம் ஒன்றா ஒட்டி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் பவுட்ரு நம்மளோட ஆப்ஷனல் தான். நான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காண்டி கேசரி கலர் போட்டிருக்கேன். கலர் பவுட்ரு வேணாம், குழந்தைங்களுக்கு நல்லதில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வானலில் எண்ணெய் வச்சு ஹீட் பண்ணதுக்கப்புறம், எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு நாம் அந்த பரட்டி வச்சுருந்த இட்லிங்களை எடுத்து அதில் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்குலாம் நம்ம இட்லின்னு சொன்னால் தான் அவங்களுக்கே அது தெரியும். அது இல்லைனா இட்லினே அது நம்ம செஞ்சுருக்க டிஷ் இட்லி தான் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு நல்ல டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி திருப்பி போட்டு நல்லா மேலே கிறிஸ்பாக வந்திருக்கு நம்மளுக்கே தெரியும் பார்க்கும்போது. இந்த கிறிஸ்ப்னஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மேலே நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளார நல்லா சாஃப்டாகவும் நம்மளுக்கு இட்லி 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 2 நிமிஷத்துலேயே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இட்லியை கட் பண்ணி மசாலா போட்டு பரட்டி உடனே நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட இப்போ நம்ம லெமனை வந்து மேலே ஆட் பண்ணிடலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது நம்ம இட்லி ஃபிங்கர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 இட்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 1 முட்டை அதுக்கு கரெக்டாக இருக்கும். 4 இட்லி அப்படின்னா நம்ம 2 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 இட்லியும் 1 முட்டையும் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கடலை மாவு 2 டீஸ்பூன் அளவு, மிளகுத்தூள் சிறிதளவு, நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ போட்டுக்கலாம், உப்பு சிறிதளவு, மஞ்சள் தூள் சிறிதளவு. இந்த மாதிரி ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. அதில் முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். அது கூட உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கடலை மாவு எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி விஸ்கோ இல்லை ஸ்பூனோ வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ஒரு நிமிஷத்தில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இட்லி சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இட்லி அதில் டிப் பண்ணிடலாம். டிப் பண்ணி நம்ம காஞ்சிட்ருக்க சூடான எண்ணெயில் அதை
பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. அது கூட இப்போ நம்ம இந்த இட்லி ஃபிங்கர் போட்டுக்கலாம். நல்லா புஸ்துன்னு பொங்கி வந்திருக்கு. அப்படியே இதை லைட்டாக திருப்பி போட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இன்றைக்கி நாம் இட்லி வச்சு எப்படி 2 வகையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.